இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்காக தான். ஒரு குண்டு மணி தங்கம் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். புரியுதா? ஆமா, சித்ரா எங்க? அத பத்தி தாங்க உங்ககிட்ட சொல்லணும். என்ன? சித்ரா கோவிலுக்கு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதமா இருக்கா. எங்க அவ? பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. போய் கூட்டு வா. போய் கூட்டு வா. என்னங்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? அப்பா, நான் கோவிலுக்கு வரல, வீட்லயே இருக்கேன். அப்பா, இதெல்லாம் அவ சொல்லக்கூடாது. வீட்டுல ஆம்பளைங்க கூப்பிட்டா பொம்பளைங்க பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி வரணும். ஏத்து பேசுறா? வீட்டு ஆம்பளைங்க சொல்றத கேட்க முடியாதுன்னு சொல்றா. இதா நீ புள்ளைய வளர்த்த லட்சணமா? இல்லங்க, அது வந்து என்ன நொன்னங்க. கூட்டு வா. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னால நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். வாடி, வா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. ஜெயந்தி, ரொம்ப அழகா இருக்கடி. உன் அழகுக்கு நிகர் இந்த ஜில்லாவிலே கிடையாது. ஏதோ ஒண்ணு குறையுதே. ஐயோ, கமல் போடலையா? இந்த கமல் எங்க வச்சேன்? எங்க இருக்கு இது? இப்பதான் ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, இப்பதான் வந்து ரெடி ஆகணுமா? இந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலையே. இங்க பள்ளியும் இல்லை. ஐயோ, ஏய், என்னடி புடவை இது? அது வந்துங்க. ஏய், இது என்ன ப்ளவுஸ்? போட்ட ப்ளவுஸ். மொண்டு தண்ணி ஊத்து. இதான் நீ கோயில் கிளம்புற லட்சணமா? முதல்ல நீ புடவைய மாத்து. சரிங்க. ஏய், இரு, உங்ககிட்ட இருக்கிற புடவையெல்லாம் தூக்கி போடு. எல்லா புடவையும் எப்படிங்க ஒரே நேரத்தில் கட்டிக்க முடியும்? அதுல நீ எந்த புடவையை கட்டணும்னு நான் சொல்றேன், புரியுதா? போய் எடுத்து கொட்டு போ. எடுத்து வச்சிருக்கா பாரு புடவை. இந்தா, இதை கட்டிட்டு வா போ. ஏங்க, இந்த புடவைக்கு இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகாதுங்க. மேட்ச் ரொம்ப முக்கியம். இப்போ நீ கூட தான் எனக்கு மேட்ச் இல்ல. உன்னை கட்டிட்டு நான் வாழல. சொல்ற மூஞ்சிய பத்திய. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. சீக்கிரம் கிளம்பி வா. என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போ. கொழுப்பு. என்னங்க? என்ன? ஒரு 200 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? இல்ல, இந்த ஊர் கோவில்ல இருக்கிற அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா. தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொன்னாங்க. அதான். ஓ, நமக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறியா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதை பத்திலாம் பேசக்கூடாதுன்னு. அறிவில்ல?
தொட்டில் கட்டுறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் என்னடி சம்மதம்? எவனோ ஊருக்குள்ள கதை கட்டி விட்டுட்டான், அதையெல்லாம் நம்பிக்கிட்டு உனக்குன்னு யோசிக்கிற புத்தி இல்லையா? கையில காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா? ஏய், என்னடி இது? ரோஷ். ரோஸா? கேசரி பவுடர மூஞ்சில அப்பன மாதிரி இருக்கு. ஊர் திருவிழாலாம் மினிக்கிட்டு இருக்கலாம்னு பாக்குறியா? முதல்ல போய் எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவிட்டு வா. அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து சேர்றீங்க. ஏய், இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் வரல, நீங்களே போங்க. அப்படியே போட்டேன்னு வை. இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் உனக்கு இல்ல, புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யணும். நான் சொல்றபடி சொல்ற இடத்துக்கு வந்து நிக்கணும், புரியுதா இல்லையா? ஒழுங்கா கட்டிட்டு வந்து சேர்ற வழியா பாரு. வலிமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீரா, உன்கிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த வீட்ல சின்ன மருமக இருக்குல்ல, அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அது எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லி நல்ல புடவை ஜாக்கெட்லாம் போட்டுச்சா. அதை பார்த்து அவ புருஷன் என்ன சொல்லணும்? அழகா இருக்குன்னு பாராட்டணும்ல. ஆனா அவ புருஷன் சரியான சைக்கோவா இருக்கா. அந்த பொண்ணை பாராட்டாம தப்பு தப்பா என்னென்னமோ சொல்றா. உண்மையிலேயே அவ புருஷன் சைக்கோ தான். அட நீங்க வேற வலிமா, இங்க ஒரு சைக்கோ இருக்கா, மூத்தவன். அந்த அக்கா போட்டிருக்க நகை எல்லாத்தையும் எடை வச்சு போட்டோ எடுத்து கூட்டிட்டு போறாமா. ஐயோ, இதுக்கிடையில சம்மந்தமே இல்லாம கை நீட்டி அடிக்கிறான். அந்த அக்கா அவர் முன்னாடி உட்காரவே கூடாதாமா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே மண்டையில போடலாம் போல இருந்துச்சு. ஆமா ஆமா, கண்டிப்பா இவங்களால சும்மாவே விடக்கூடாது. ஆனா இந்த பொண்ணுங்க எப்படிதான் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்கன்னே தெரியலையே. அதேதான், இவங்கெல்லாம் வெளியில பாக்குறதுக்கு தான் நல்ல பகுமானமா இருக்காங்க. ஆனா ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பாவம். நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு வாழ்க்கை அமைய கூடாது வலிமா. கரெக்ட் தான் வீரா. இவனுங்க எல்லாம் வெளியே தான் அயோக்கியங்களா இருக்கானுங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ்ல சொல்லி முட்டிக்கு முட்டி கட்டி உள்ள தூக்கி போட சொல்லணும். போடணும் தான், அதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தானே கேஸ் போடணும். ஆனா அவங்க தான் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மாட்டுவானுங்க? மனசுல அப்படியே ராஜ பகதூர்னு நினைப்பு, உலகத்தையே கட்டி ஆள்றாங்க. வெளியில அதிகாரம் பண்ண முடியாதுல, அதான் வீட்டுக்குள்ள பண்றானுங்க. கோழைங்க வள்ளிமா, கோழைதான் பொம்பளைய அடக்கி ஆழணும்னு நினைப்பான். ஆனா ஏன் மருமகனுங்க அப்படிலாம் இல்ல. பார்த்தல, அவனுங்கெல்லாம் பெரிய வீரனுங்க. உடனே உங்க மருமகனு கிட்ட போயிடுவீங்கல்ல? அப்படி இல்ல வீரா, உனக்கே தெரியும்ல, என் பிள்ளைங்க அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. உங்க 3 பேரையும் எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. ஆனா அவங்க அப்படி தாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சரி சமமா வச்சு பாத்துக்கிட்டாலே போதும். அது என் வளர்ப்பு அப்படி, தெரியும்ல.